we are going to learn about state legislature சட்டமன்றத்தை பற்றி பார்க்க போகிறோம். The constitution provide a legislative for every state. இந்த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசாங்கத்தின்படி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றம் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட் ஹாவ் ஒன்லி யூனிகேமரல் லெஜிஸ்லேட்டர். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் வந்து என்ன இருக்கா, யூனிகேமரல் ஒரு சிங்கிள் அசம்பிளிஸ் மட்டும்தான் இருக்குது. த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சம் ஸ்டேட் ஹேஸ் பைகேமரல் லெஜிஸ்லேட்டர். சம் ஸ்டேட்ஸில் மட்டும்தான் பைகேமரல் மீன்ஸ் 2 அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அது மாதிரி மேலவை கீழவை அப்படின்னு சொல்லிட்டு 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் பைகேமரல் லெஜிஸ்லேட்டர் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். பீகார், அது என்னென்ன ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. இங்கே மட்டும்தான் பைகேமரல் லெஜிஸ்லேட்டர் இருக்குது. The lower house, the legislative assembly represent the people of the state. The upper house, the legislative council represent special interest like teachers, graduate and local governments. இவங்க லோயர் ஹவுஸில் இருக்கிற இந்த பீப்புள்ஸை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அவங்க தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்றது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்பர் ஹவுஸில் இருக்கிறவங்கள கிராஜுவேட் ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புளாக இருப்பாங்க, டீச்சர்ஸாக இருப்பாங்க, கிராஜுவேட்டாக இருப்பாங்க, அல்லது லோக்கல் கவர்மெண்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த In Tamil Nadu, according to the strength of the Legislative Assembly, 234 members. The member of ministers may be up to 36, 50% of 234. தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ் வந்து 235. அதில் 234 நம்ம எலெக்ட் பண்ணுறவங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் யார் எலெக்ட் பண்ணுவார், ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை கவர்னர் எலெக்ட் பண்ணுவார். மொத்தமாக இந்த தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளியில் எத்தனை பேர் இருக்காங்க, 235 இருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை பற்றி பார்க்க போகிறோம். இதை தான் என்ன சொல்லுவோம், லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் த பாப்புலர் ஹவுஸ். இதை என்ன ஹவுஸ்ன்னு சொல்கிறோம், பாப்புலர் ஹவுஸ். இட் இஸ் அ ரியல் சென்டர் ஆஃப் இன் த ஸ்டேட். இது வந்து ரியல் சென்டர் ஆஃப் பவர். இதுக்கு தான் எல்லா பவர்ஸ் அதிகாரமும் இருக்கக்கூடிய, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா பவர்ஸும் இருக்குது. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் அடால்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்றது ஓட்டு போடும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்கிறது தான் அடால்ட் ஃப்ரான்சிஸ். 18 இயர்ஸ் இஃப் யூ கம்ப்ளீட் யூ கிவ் த ஓட். நீ வந்து ஒரு சிட்டிசனாக இருக்குது, அப்போ நீ என்ன செய்யலாம், ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு முறையை தான் அடால்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லோரும் என்ன செய்யலாம், நம்மளோட லீடர்ஸை சூஸ் பண்ணலாம். அதுதான் அந்த அமைப்புக்கு பேர் தான் அடால்ட் ஃப்ரான்சிஸ். The strength of the assembly varies from state to state depending on the population. அந்த ஸ்ட்ரென்த் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் தமிழ்நாடில் 234 சொன்னோமா, அதே மாதிரி அவங்களோட ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அசம்பிளி மெம்பர்ஸ் இருப்பாங்க. However, the maximum strength of the assembly must not exceed 500 or it minimum strength not be below 60. எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அவங்களோட அசம்பிளி மெம்பர்ஸ் எவ்வளோக்குள்ளே தான் இருக்கணும், 500க்குள்ளே தான் இருக்கணும். எவ்வளோ குறைச்சி இருந்தாலும் அவங்களோட ஸ்ட்ரென்த்து எவ்வளோக்கு மேலே இருக்கணும், 60க்கு மேலே இருக்கணும் அசம்பிளி மெம்பர்ஸ். The term of office of the legislative assembly is 5 years. இவங்களோட டேர்ம் எவ்வளோ வருஷம், 5 years. It can be dissolved even before expiry of its terms. இந்த சட்டசபையை 5 இயர்ஸ்க்கு முன்னால் கூட என்ன செய்யலாம், கலைக்கலாம்.
The size of the legislative council cannot be more than 1/3 of the members of the legislative assembly of the state, but its size cannot be less than 40. இவங்க என்ன செய்வாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் கவுன்சிலில் மோர் தென் 1/3 மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் லோயர் ஹவுஸை காட்டிலும் 1/3 மெம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அடால்ட் ஃப்ரான்சிஸோ legislative assembly the lower house, but it cannot be less than 40 மெம்பர்ஸ்க்கு குறைச்சி இருக்கக்கூடாது. 1/3 மெம்பர்ஸ் வந்து நம்ம எலெக்ட் பண்ண மெம்பர்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் காம்போசிஷன் மீன்ஸ் இந்த ஸ்ட்ரென்த்து. காம்போசிஷன் மீன்ஸ் ஸ்ட்ரென்த், எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம படித்தோம், இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு கன்சிஸ்ட் 235 மெம்பர்ஸ், அவுட் ஆஃப் விச் 234 ஆர் directly elected by the people from the constitutions and the basic of adult Francis, and one member is nominated by the governor from the Anglo-Indian Committee. நம்மளோட ஸ்டேட் அசம்பிளியில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காங்கன்னா 234 இருப்பாங்க. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் யார் நாமினேட் பண்ணுறாங்க, கவர்னர் நாமினேட் பண்ணுறாங்க. அது எந்த கமிட்டியை சேர்ந்தவங்க, ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. கேபினெட் ஆர் கேபினெட் கமிட்டி. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம், கேபினெட் அண்ட் கேபினெட் கமிட்டி. எ ஸ்மாலர் பாடி கால்டு கேபினெட் இஸ் த நியூக்ளியஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்றவங்க ஒரு இம்பார்ட்டண்ட் பொசிஷன், இம்பார்ட்டண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள தான் என்ன சொல்லுவோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நியூக்ளியஸ், ஒரு நடுவரான ஒரு ஸ்மாலர் பாடியை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு பேர் தான் கேபினெட் அப்படின்றது. இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஒன்லி கேபினெட் மினிஸ்டர். இவங்க அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும் ஒரு 13 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஹவு மெனி மினிஸ்டர், 13 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் த ரியல் சென்டர் ஆஃப் அத்தாரிட்டி இன் த ஸ்டேட் கவர்மெண்ட். இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் அவர் ஸ்டேட் கவர்மெண்ட். The cabinet works through various committee called cabinet committees. இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணி மீட்டிங் ஏற்படுத்துவாங்க. அதை தான் கேபினெட் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். They are of 2 types, standing and ad hoc. ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஹக். ஸ்டாண்டிங் அப்படின்றது பர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஹவுசஸ், அதை தான் வந்து ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறது. அட்ஹக் அப்படின்றது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் மட்டும் அதை சால்வ் பண்ணுறது தான் அட்ஹக் அப்படின்றது. தே ஆர் த 2 types, ஸ்டாண்டிங் அண்ட் அட்ஹக். எப்போதுமே என்ன இருக்கும், ஒரு சட்டம் வந்து பர்மனண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுதான் ஸ்டாண்டிங் அப்படின்றது. அட்ஹக் அப்படின்றது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் மட்டும் ஒரு சட்டத்தை இயற்றி அதை வந்து என்ன செய்வாங்க, சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கு அட்ஹக் அப்படின்னு பேர். த ஃபார்மர் ஆர் ஆஃப் த பர்மனண்ட் நேச்சர் while the later or is a temporary nature. இதுதான் பர்மனண்ட் நேச்சர் ஸ்டாண்டிங்கிறது. அடுத்தது வந்து அட்ஹக்ன்றது டெம்பரவரி நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் அப்படின்றது சபாநாயகர் அப்படின்னு படிச்சிருக்கோம். த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ட் 2 of its மெம்பர் ஆஃப் த ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது, அசம்பிளியில் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்களை கைட் பண்ணுறதுக்கு, வழி நடத்துறதுக்கு, அசம்பிளியை வந்து பார்க்குறதுக்கு 2 பேர் தேவைப்படுது. யார் வந்து மெஜாரிட்டி பார்ட்டி வின் பண்ணி எலெக்ஷனில் வின் பண்ணி மெஜாரிட்டி பார்ட்டியாக இருக்காங்களா, அவங்களில் 2 பேரை எலெக்ட் பண்ணுவாங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில். அவங்கள தான் ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறோம். The speaker may be removed from the office of the resolutions of the assembly after giving the 14 days notice. இவங்கள ஸ்பீக்கர் என்ன செய்கிறாங்க, திடீர்னு ஒரு ஆஃபீஸ்லேருந்து ரிசொல்யூஷன் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு 14 daysக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும், நோட்டீஸ் கொடுத்துருக்கணும்.
The resolution must be passed by the majority of the members present at the time of voting. அது மாதிரி அவங்கள தேர்ந்தெடுக்கிறதும் மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்கள தேர்ந்தெடுத்துருக்கணும். The speaker does not vacate his office when the assembly is dissolved. ஸ்பீக்கர் வந்து அந்த டேர்ம் முடிகிற வரை என்ன செய்யணும், அவங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த ஆஃபீஸ் முடிகிற வரைய அந்த அசம்பிளியை திடீர்னு என்ன செய்வாங்க, கலைக்கிறதுக்கும் இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஹீ கண்டினியூ டு பி த ஸ்பீக்கர் அன்டில் த ஃபஸ்ட்டு சிட்டிங் until the first sitting of the new assembly. ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் என்ன செய்வாங்க, அந்த ஸ்பீக்கரை வந்து தேர்ந்தெடுத்து இருக்க வச்சுருவாங்க. while the office of the speaker is vacant, deputy speaker perform his functions. அப்போ ஸ்பீக்கர் வந்து ஒரு லீவ்லையோ இல்லை ரெசிக்னேஷன்லேயோ இருந்தாங்களோ அவங்களோட டியூட்டிஸை யார் பார்ப்பாங்க, டெப்டி ஸ்பீக்கர். யூ ஃபைண்ட் அவுட் திஸ் கொஸ்டின், who is the speaker of state and who is the deputy speaker of state அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். நம்ம பார்த்தோம்னா பை கேமரல் யூனிகேமரல்னு அது மாதிரி பை கேமரல் மட்டும் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து யூனிகேமரல் முடிச்சிட்டோம். அடுத்து பை கேமரலில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ் த அப்பர் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த விதான் பரிஷத், இதுக்கு பேர் விதான் பரிஷத் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரம் பார்ட் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் ஆஃப் இந்தியா. இன் 6 ஆஃப் India, 28 states, the legislative council serves as a indirectly elected the upper house of the bicameral legislature. 28 ஸ்டேட்ஸில் 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் என்ன இருக்குது, பைகேமரல் லெஜிஸ்லேட்டர் இருக்குது. மித்ததுலாம் என்ன இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. ஒரு 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது. இது சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவோம். லோயர் ஹவுஸை சட்ட கீழவை அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ பர்மனன்ட் ஹவுசஸ் பிகாஸ் இட் cannot be dissolved. இது வந்து பர்மனன்ட் ஹவுசஸ். எது பர்மனன்ட் ஹவுசஸ்? விச் இஸ் த பர்மனன்ட் ஹவுசஸ்? அப்பர் ஹவுசஸ். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ் த பர்மனன்ட் கவுன்சில். இதை டிசால்வ் பண்ண முடியாது. எவ்ரி மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சர்வ்ஸ் ஃப்ரம் எ 6 years term. இவங்க எத்தனை வருஷம் டேர்ம் இருக்காங்க? 6 years term. which term stated to as the term of the 1/3 of the members expire every 2 years. இவங்களில் ஒரு 1/3 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. எவ்ரி இயரும் இவங்க என்ன செய்வாங்க, ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. இவங்கள தான் எம்எல்சி. எம்எல்சி மீன்ஸ் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மஸ்ட் பி த சிட்டிசன். இவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நாட் அண்டர் 30 years of age. இஃப் யூ கம்ப்ளீட்டட் 30 years, mentally sound and the name should be in the voter list of the state from which he or she contesting the election. இவங்க மென்டலி சவுண்டாக இருக்கணும். இவங்களோட நேம் ஓட் லிஸ்ட்டில் இருக்கணும், அந்த ஸ்டேட் ஓட் லிஸ்ட்டில் இருக்கணும். 30 years கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்போ தான் இவங்க எம்எல்சி அந்த இதில் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆக முடியும். இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் அபாலிஷ்ட் பை தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷன் ஆக்ட். அபாலிஷன் பில் 1986 தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அதை என்ன செஞ்சிட்டாங்க, அபாலிஷன், அதை வேண்டாம் அப்படின்னு அதை ஒதுக்கிட்டாங்க. ஆக்ட் என்ன ஆக்ட் மூலமாக 1986 அபாலிஷன் பில் அப்படின்றது மூலமாக அது ரிமூவ் ஆயிடுச்சு. த ஆக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் த November 1, 1986. How many state the bicameral legislators are there? The 6 states is the bicameral legislator. What is the expansion of MLC? Members of Legislative Council. What are the qualification of MLC? Must be a citizen of India. If you complete as 30 years age, it vote here in the list of the state. He or she is contesting the election. When the
Council of Tamil Nadu Legislative Council Abolition Bill is enacted. November 1, 1986. Next one, election of the legislative council. அப்பர் ஹவுஸ்ன்னு படிக்கிறோம்ல, அதில் எப்படி எலெக்ஷன் நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். 1/3 of the members elected by the local bodies. 1/3 members வந்து எலெக்ஷன் பாடி, லோக்கல் பாடிஸ். லோக்கல் பாடின்னா முனிசிபாலிட்டி, கோஆப்ரேஷன், பஞ்சாயத், அங்கேருந்து எலெக்ட் பண்ணுவாங்க. 1/12 of members are elected by the graduate and universities in the state. கிராஜுவேட்ஸ் படிச்சிருக்கிறவங்க, எஜுகேட்டட்ஸ், டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க, யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் எலெக்ட் பண்ணுவாங்க. 1/12 of the members elected by the graduate teachers எலெக்ட் பண்ணுவாங்க. 1/12 வந்து டீச்சர்ஸ் எலெக்ட் பண்ணுவாங்க. 1/3 of the members are elected by the members of the legislative assemblyயில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. 1/6 is nominated by the governor, who is the eminent in the field literature, excellence, art, social service and cooperation. இதில் 1/6 மெம்பர்ஸை கவர்னர் எலெக்ட் பண்ணுவார். இலக்கியத்தில், கலை அறிவியல், சர்வீஸ், சோஷியல் சர்வீஸ் பண்ணுறவங்கள இவங்க நாமினேட் பண்ணுவாங்க. இப்படி தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இன்டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ஒன், த சேர்பர்சன். The chairperson, he or she is the presiding office of the upper house. இவங்க வந்து எந்த ஹவுஸ்க்கு மெம்பராக இருப்பாங்க? அப்பர் ஹவுஸ். The member elected a chairperson and a deputy chairperson from among themselves. இதில் 2 மெம்பர்ஸை எலெக்ட் பண்ணுவாங்க, சேர்பர்சன், deputy chairperson. In the absence of the chairperson, the deputy chairperson official the function of the legislative council. chairperson வந்து absent, அந்த இடத்துல absent இருந்தார் அப்படின்னா அந்த கவுன்சிலை யார் எடுத்து நடத்துவாங்க? deputy chairperson வந்து நடத்துவாங்க. abolition or creation of the legislative council. சில இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத. 6 ஸ்டேட்ஸில் மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றது இருக்குது, நிறைய ஸ்டேட்டில் இல்லை அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். ஆர்டிக்கல் 169 டீல்ஸ் வித் த கிரியேஷன் ஆர் அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஏ ஸ்டேட். 169 படி தான் இதை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை என்ன செஞ்சுருக்காங்க? அபாலிஷன் பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. ஆர்டிக்கல் 169 holds that if the state legislative assembly passes a resolution of the majority of more less than 2/3 of the members present and voting and by the majority of the strength of the houses requesting the parliament create or abolish the state legislative council, then the parliament may be law produced for the abolition and creation of the legislative council. 2/3 members இல்லை அப்படின்னா அந்த ஹவுஸை என்ன செய்கிறாங்க? அபாலிஷன்னா அதை வந்து டிசால்வ் பண்ணிடுறாங்க. அந்த சட்டமன்றத்தை, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையே அபாலிஷன் அப்படின்றது டிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர். நெக்ஸ்ட் we are going to see about function and powers of the legislator. legislator power, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பவர்ஸ். The state legislator can pass laws on all subjects mentioned in the state list as per the constitution. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்லேயும் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு லாவை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சட்டமும் அண்ட் சென்ட்ரல் லிஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன இருக்கும்? ஒரு சட்டத்தை தொகுத்து வழங்குறதுக்கான ஒரு ரைட்ஸை கொடுத்துருப்பாங்க. It can also pass law on the concurrent subject. concurrent அப்படின்றது 2 பேருக்குமே பொதுவானது. யார் யாருக்கு அப்படின்னா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பொதுவான சப்ஜெக்ட். அதை தான் கன்கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The state made law in a concurrent subject will become inappropriate when the center also passes a law on the same subject. இப்போ ஒரே விஷயத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வர்றது.
அது மாதிரி இல்லாமல் ஒரே விஷயத்துக்காக 2 பேரும் என்ன செய்ய முடியாது, ஒரு சட்டத்தை இயற்ற முடியாது. அப்போ அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் போய் அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் எடுத்துக்குவாங்க. The passing of all bills into law follow the some producers as in the Union Parliament. என்ன பில், என்ன ஒரு ஆக்ட் நடந்தாலும் அந்த இது மத்திய அரசால் தான் அங்கீகாரம் பெற்றிருக்கும். எவ்ரி பில் பாசஸ் த்ரூ த 3 ரீடிங்ஸ். ஒரு சட்ட ஃபைல், பில் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம், ஒரு ஃபைல். ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னால் அதை 3 முறையாவது அதை என்ன செய்வாங்க, ஒரு ரிசர்ச், ஒரு ஆலோசனை பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வைக்கலாம். தென் இட் பிகேம் அன் ஆக்ட் ஆஃப் த வித் த கவர்னர் அசன்ட். அதுக்கப்புறம் தான் ஒரு 3 டைம்ஸ் அது எல்லா மினிஸ்டர்ஸும் அதை பண்ணலாமா, இதை செஞ்சால் என்ன மெரிட்ஸ் இருக்கும், டிமெரிட்ஸ் இருக்கும் அப்படின்லாம் ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பில்ன்றது மசோதாவை சட்டமாக கொண்டுட்டு வருவாங்க. அது யாரோட சைன் இருக்கணும், கவர்னரோட சைன் இருந்தால் மட்டும்தான் அந்த பில் எதா பாஸ் ஆகும், ஆக்டாக பாஸ் ஆகும். இதுதான் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபினான்ஷியல் பவர். லெஜிஸ்லேட்டர் கண்ட்ரோல் த ஃபினான்ஸ் ஆஃப் த ஸ்டேட். லெஜிஸ்லேட்டர் மட்டும்தான், சட்டமன்றம் மட்டும்தான் ஒரு ஸ்டேட் ஃபினான்ஸை எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கோம். த லோயர் ஹவுஸ் என்ஜாய் த கிரேட்டர் பவர் தென் த அப்பர் ஹவுஸ் இன் த மணி மேட்டர். அப்பர் ஹவுஸை விட நிறைய பவர்ஸ் அந்த மணி மேட்டர் சம்மந்தமாக யாருக்கு நிறைய பவர்ஸ் இருக்குன்னா லோயர் ஹவுஸ்க்கு. மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ் ஒன்லி இன் த லோயர் ஹவுஸ் ஆர் த அசம்பிளி. மணி பில், பண மசோதா அப்படின்றது எங்கே மட்டும்தான் நிறைவேற்றப்படும், லோயர் ஹவுஸில் மட்டும்தான் நிறைவேற்றப்படும். நவ் நியூ டேக்ஸ் கேன் பி லீவ்ட் வித்தவுட் த சாங்ஷன் அண்ட் பர்மிஷன் ஆஃப் த அசம்பிளி. ஒரு புதுசாக ஒரு டேக்ஸ் போடவோ அதை சாங்ஷன் பண்ணவோ அதுக்கு பர்மிஷன் கொடுக்கவோ எந்த அசம்பிளினாலையும் அசம்பிளியோட பர்மிஷன் இல்லாமல் செய்ய முடியாது. இது ஃபினான்ஷியல் பவர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கண்ட்ரோல் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க யாரெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஆஃப் த அசம்பிளி. நம்ம எத்தனை மெம்பர்ஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துருக்கோம், 13 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். அந்த 13 மெம்பர்ஸ் முக்கியமான துறைகளை சேர்ந்தவங்களை தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஆஃப் த அசம்பிளி. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். த மினிஸ்டர் ஹாவ் டு ஆன்சர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆஸ்க் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டர். நிறைய மினிஸ்டர்ஸ் அசம்பிளியில் கொஷின் கேட்பாங்க. அப்போசிஷன் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியை நிறைய கொஷின் கேட்கும். அதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்யணும், பதில் சொல்லியே ஆகணும். தே கேன் பி ரிமூவ்டு ஃப்ரம் த ஆஃபீஸ் இன் த அசம்பிளி ப்ராசஸ் ஆஃப் த vote of no confidence motions against the ministry. என்ன செய்வாங்க, ஒரு மினிஸ்டர் மேலே தப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க மினிஸ்டர் அசம்பிளிலேருந்து டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா நோ கான்ஃபிடென்ட் மோஷன் தட் மீன்ஸ் நம்பிக்கை இல்லாத தீர்மானம். ஒரு மினிஸ்டர் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானம் இருக்கும்போது அந்த மினிஸ்ட்ரியை அசம்பிளி என்ன செய்யும், டிசால்வ் பண்ணிடும். That is a control over the executive. இந்த ஃபினான்ஷியல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாரையும் யார் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, லெஜிஸ்லேட்டர் வச்சுருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I hope you understood this topic. In forthcoming class we will see the judiciary in state. Mark the detailed question. First one, what are the powers and function of the chief minister? Answer in your book page number 199. Page number 199. Take your book page number 199. Page number 199 பாருங்கம்மா.
அதில் 3.22 பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு கொஷின், ஒரு பேராகிராஃப் இருக்கா, அது ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எழுதணும், ரிலேட்டிங் டு த கவர்னர் எழுதணும். நெக்ஸ்ட் பேஜ் ரிலேட்டிங் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர், பேஜ் நம்பர் 200, பேஜ் நம்பர் 199 லாஸ்ட் பேராகிராஃபில் இருந்து பேஜ் நம்பர் 200, பேஜ் நம்பர் 200 ரிலேட்டிங் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டர் இதுவரைய டீட்டெயில் 1. Second question, we already marked describe the legislator power of the governor. இது ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணி லாஸ்ட் வீக் படிச்சிருக்கோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், critically examine the function and power of the council of ministers. இது தேர்ட் கொஸ்டின், பேஜ் நம்பர் 201. உன் புக்கில் பேஜ் நம்பர் 201 எடுங்க. Take your book, page number 201. The first paragraph பாரு, the function and powers of the council of ministers அப்படின்னு உன்னோட புக்கில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இருக்கா, அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து டீட்டெயில் 3 அந்த பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் எத்தனை பாயிண்ட் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பாயிண்ட் இருக்குது. இந்த 11 பாயிண்ட்டும் ஆன்சர் இன் டீட்டெயில் 3 கொஸ்டின். Answer in detail third question. Okay, this week want to write the 2 detailed test and 1 mark test. Okay.